லைட்டை போட்டாலே இன்னைக்கு நாம் எல்லாரும் அப்படியே சந்தோஷமாக வெளிச்சத்தில் இருக்கோம். இதுக்கு காரணமாக இருந்தவரும் ஃபாதர் ஆஃப் த டெக்னாலஜின்னு சொல்லப்படுறவங்க தான் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். இந்த எடிசன் அவர்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபக சக்தியே இல்லையா. அதோட இவரோட இளம் வயது வரைக்கும் இவருக்கு காதே கேட்காதான். அதோட இவரை பரிசோதிச்ச டாக்டர் எல்லாருமே இவருக்கு மூலக்கோளாறு இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். இப்படிப்பட்ட எடிசன் அவர்களோட வாழ்க்கையில நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை தான் பார்க்க போறோம். முதல்ல எடிசன் ஸ்கூலுக்கு போகிறப்போ எடிசனை பார்த்து அவரோட டீச்சர்ஸ் எல்லாமே மக்குன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா டீச்சர் சொல்லி கொடுத்ததை அடுத்த நிமிஷமே எடிசன் அவர்கள் மறந்து போயிடுவாராம். இதனால அந்த ஆசிரியர்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகி எடிசனோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே எடிசனோட பெற்றோர்கள் பரிசோதிக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு பரிசோதனையும் செய்கிறாங்க. எடிசனை பரிசோதிச்ச டாக்டர் என்ன சொல்கிறாங்க, உங்கள் பையனுக்கு மூலக்கோளாறு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் ரொம்ப கவலைக்கிடமான பெற்றோர்கள் எடிசனை ஸ்கூலுக்கே அனுப்பாமல் வீட்டிலேயே உட்கார வச்சு எடிசனோட அம்மா அவர்கள் தன்னோட பையனுக்கு இந்த ஒரு மூலக்கோளாறு இருக்கிறதன் காரணமாக இவங்களே எல்லா படிப்பையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில் 3 மாதம் தான் பள்ளிக்கு போயிருக்காராம். அதோட தான் அம்மா சொல்லி கொடுக்கறது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பல புத்தகங்களையும் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதோட விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு தேவையான புத்தகங்களையும் படித்து கவனமாக பழகிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி தான் பல ஆராய்ச்சிகளையும் நடத்த ஆரம்பிக்கிறாரு. இப்படி முதல்ல அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் 1887 கிராமஃபோனை கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தன்னோட இளம் வயதிலே எடிசனுக்கு ஒரு காய்ச்சல் ஏற்படுது. இந்த காய்ச்சல்னால அவரோட 2 காதும் அவரோட ஒரு குறிப்பிட்ட பருவ வயது வரைக்குமே கேட்காமலும் இருந்திருக்கு. இந்த எடிசன் அவர்கள் இளமையில தான் இவருக்கு இப்படி ஞாபக மறதி இருந்துச்சுன்னு சொல்ல போனால் அவர் வயசான பிறகும் அப்படி தான் இருந்திருக்காரு. அதாவது பெரியவரான பிறகும் கூட. ஏன்னா ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காருன்னா வரி கட்டுறதுக்காக ஒரு வரி செலுத்தும் அலுவலகத்திற்கு போயிருக்காரு. அப்போ மக்கள் எல்லாருமே வரிசையாக நின்றுட்டு இருக்காங்க. எடிசனும் அந்த ஒரு வரிசையில் போய் நிற்கிறாரு. ரொம்ப நேரத்துக்கு பின்னாடி தான் இவர் பணம் கட்ட வேண்டிய இடத்த போய் கவுண்டரை அடைகிறாரு. இப்போ இவர்கிட்ட இந்த பணத்தை வாங்கிக்கிட்ட அந்த ஒரு அதிகாரி இவர்கிட்ட இவரோட பெயரை கேட்குறாராம். எடிசனுக்கு அப்போ தன்னோட பெயர் என்னன்றது இவருக்கு மறந்தே போயிடுச்சு. இவர் இப்படி பெயர் தெரியாமல் தவிக்கிறத பார்த்து அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் இவரோட பெயரை சொன்னாராம். அதன் பிறகுதான் எடிசன் அவர்களுக்கு தன்னோட பெயர் தாமஸ் எடிசன் அப்படிங்கிற ஒரு பெயரே நினைவுக்கு வந்துச்சான். சரி, இதெல்லாம் போக இன்னொரு விஷயம் கேட்டால், எடிசன் எப்போதுமே தன்னோட வேலையில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாராம். எதையாவது ஒன்றை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா சாப்பிட்றதுல கூட கவனம் இருக்காமல் இருப்பாராம். இப்படி தான் ஒரு நாள் ராத்திரி என்ன பண்ணியிருக்காருன்னா ஆராய்ச்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா சரி காலையில் நமக்கு சாப்பாடெல்லாம் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு நேரம் பார்த்து சாப்பாடு வரத்துக்கு லேட் ஆனதுனால அப்படியே அங்கேருந்து சோஃபா ஒன்றில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எடிசனுக்கு காலையில் ஆகாரம், டீ, சாப்பாடு எல்லாமே ஒரு தட்டில் கொண்டு வைக்கிறாங்க. ஆனால் இவரோ தூங்கிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த வேலைக்காரன் என்ன பண்ணியிருக்கான், அவர் சாப்பிட்றதுக்கு எழுப்பாமல் அவனே அங்கிருந்த ஆகாரங்களில் ஒரு சிலவற்றை திருடி சாப்பிட்ருக்கான். இதுக்கப்புறம் எடிசனை சரி ஏமாத்திடலான்னு சொல்லிட்டு மீதி இருந்த எல்லா சாப்பாட்டையும் அவனே சாப்பிட்டு முடிச்சுட்டு காலியான தட்டை மட்டும் கொண்டு போய் வச்சிருக்கான். சரி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் கண் முழிச்சு பார்க்குறாரு. அவருக்கு முன்னாடி இருந்த டேபிளில் வெறும் தட்டு தான் இருக்குது. உடனே அவர் நினச்சிக்கிட்டாரு, நம்மளே எழுந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம் போல அப்படின்னு. இப்படி நமக்கு சிறந்த விஞ்ஞானியாக தெரியக்கூடிய எடிசன் அவர்களுக்கு இவ்வளவு ஞாபக மறதி இருந்துச்சுன்னா சொன்னால் உங்களால் நம்ப முடியலாங்க, இல்லை மற்றவங்க தான் நம்புவாங்களா? ஸோ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் வேணும்னா கண்டிப்பாக என்னோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.